சங்கீதங்களின் புத்தகம் 120வது சங்கீதம். அதில் உள்ள முதல் வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 120வது சங்கீதம். அதில் உள்ள முதலாவது வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகின்றோம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பகுதியை தான் தன் அனுபவத்திலிருந்து சங்கீதக்காரனாகிய தாவீது நம்மோடு கூட பேசுகிறார். சங்கீதம் 120லிருந்து 134வது சங்கீதம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அடைப்பு குறிக்குள்ளதாக ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 120லிருந்து 134 வரைக்கும் ஒவ்வொரு சங்கீதத்துக்கு கீழே தான் அடைப்பு குறியில் பார்த்தீங்கன்னா ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆரோகண சங்கீதம் என்றால் என்ன? ஒருவேளை வேத பண்டிதர்கள் பல்வேத விதங்களில் இதற்கு விளக்கங்களை அர்த்தங்களை சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு தெரிந்த ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்லட்டும். கடல் நீர் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 2800 அடி உயரம் உள்ள எருசலேம் பகுதிக்கு யூத ஜனங்கள் பண்டிகை தோறும் கால்நடையாக நடந்து செல்வது வழக்கம். அந்த படிக்கட்டுகளில் ஏறி போகும்போது அவர்கள் பாடுகிற தங்கள் களைப்பை மறந்து, தங்களுடைய பிரச்சனை மறந்து, நெருக்கத்தை மறந்து, தங்களுடைய பாரங்களை எல்லாம் மறந்து பாடுகிற ஒரு பாடல் தான். நடந்து போகும்போதே அந்த படிகள் ஏறி போகும்போது பாடுகிற பாடல் தான் இந்த 15 சங்கீதம். அந்த சங்கீதத்துக்கு பேரு ஆரோகண சங்கீதம். படி ஏறும்போது அந்த சங்கீதத்தின் முதல் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிற உண்மையை பாருங்கள். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, அவர் எனக்கு செவி கொடுத்தார். Lord heard my voice. கர்த்தரின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எரேமியா தீர்க்கன் 33வது அதிகாரம் 3வது வசனத்தில், நான் சிறுவனாக ஓய்வு நாள் பள்ளியிலே படிக்கும்போது ஓய்வு நாள் ஆசிரியர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, நம்ம ஆண்டவரோடு கூட பேசணும்னா அதுக்கு ஒரு தொலைபேசி என்ன இருக்கு, 333 அதுதான் எரேமியா 33:3. அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான என்ன காரியமா? பெரிய காரியங்களை உனக்கு நான் அருளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கூப்பிடுகிற எளியவனை மறக்காத தெய்வம், கூப்பிடுகிற திக்கற்றவர்களை மறக்காத தெய்வம், கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய சத்தத்திற்கும் கூக்குரலுக்கும் செவி கொடுக்கிற ஒரு தெய்வன் உண்டு. அவரை குறித்து வேதம் சொல்கிறது. சங்கீத புத்தகம் 65:2 சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்களாக. சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள். சங்கீதம் 9:9 சங்கீதத்தின் புத்தகம் 59வது சங்கீதத்தில் மிக தெளிவாய் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் நெருக்கத்தில் நாட்களில் நீரே எனக்கு தஞ்சம், நீர்தான் எனக்கு அடைக்கலம். நான் நெருக்கப்படுகிற காலங்களில் எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நெருக்கத்தின் வேளைகளில் நீங்கள் யாரை கூப்பிடுகிறீர்கள் என்பது மிக முக்கியம். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்பது மிக முக்கியம். நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். நெருக்கப்படும் போது, எல்லா பக்கத்திலும் நெருக்கம் நமக்கு இருக்கும் போது மனிதர்களை தேடுவோம் என்றால் மனுஷனுடைய உதவி விருதம் என்றுதான் வேதம் சொல்கிறது. இக்கட்டில் உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி விருதம்.
ஆனா நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. நெருக்கத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் கட்டாயம் நம் கூக்குரலுக்கு செவி சாய்த்து பதில் கொடுக்கிற தெய்வம். அவர்தான் நம் மத்தியில் இந்த நாளில் நம்மை தேடி வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவப்படும் போது, நெருக்கப்படும் போது அவள் செய்த காரியம் என்ன? நீங்கள் யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை 14வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, உபத்திரவம், ஒடுக்கம், வேதனை அதிகரிக்க அதிகரிக்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் என்ன செய்தாராம்? தன் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளினார். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், ஈசாக்குக்கு சொன்ன வாக்குத்தத்தம், யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைத்தருளி இஸ்ரவேலரை பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து என்கிற கொடிய அடிமைத்தனத்தில் இருந்து பார்வோனுடைய பிடியில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கென்று ஒரு நலமும் விசாலமுமான தேசத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளையே, எனவே சங்கீதக்காரனுக்கு ஒரு உண்மை தெரியும், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்டு என் சத்தத்திற்கு பதில் கொடுப்பார் என்று. ஆண்டவர் இயேசு தன் சீஷர்களை கடைசியை தைரியப்படுத்தும் வண்ணமாக அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிப்பீங்கன்னா, நீங்கள் இதுவரை என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். நமக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:7 சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இன்னும் கொஞ்சம் வேத பண்டிதர்கள் ஆங்கில வேதாகமத்தின் சில உண்மைகள் நமக்கு காண்பித்து கொடுக்கிற மேன்மை என்னன்னா, ask, keep on asking until the answer come from the heaven. கர்த்தரிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து பதிலை நாம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் we should keep on asking, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சட்டும்போது கர்த்தர் கொடுக்கிறார், திறக்கிறார். தாவீதுக்கு நன்றாக தெரியும், நெருக்கத்தில் நான் யாரையும் தேட மாட்டேன், நெருக்கத்தில் நான் மனுஷனை தேடி போக மாட்டேன், நெருக்கத்தில் ஒரே ஒருவரை பார்ப்பேன், அவர்தான் என் சத்தத்தை கேட்கிறவர். எனவே தான் இதை தெளிவாய் அறிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2வது நிருபத்தில் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 4:8 சொல்கிறார், எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவது இல்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிந்து போவது இல்லை. ஒருவேளை கொரோனா உங்களை நெருக்குகிறதா? இதனால ஏற்பட்ட பஞ்சம், இதனால ஏற்பட்ட இழப்பு, இதனால ஏற்பட்ட நஷ்டம் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறதா? கவலைப்படாதீங்க, நெருக்கத்தில் விசாலத்தை கொடுக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. நெருக்கத்தில் விசாலத்தை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு தெய்வம் உண்டு. நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு ஒன்றும் குறைவில்லாமல் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. அவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. இந்த பகல் காலத்துல தன் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியம் என்ன என்பதையும், ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்தது என்பதையும் வேதத்திலிருந்து 3 பகுதிகளை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நாம் இறுதியிலே இணைந்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது வாசிக்க கேட்க போகிறோம். யோனா தீர்க்க தரிசன புத்தகம் அதிலுள்ள 2வது அதிகாரம் 1-2 வேத வசனத்தை நவாசிக்க கேட்க போகிறோம். யோனா தீர்க்க தரிசன புத்தகம் 2:1,
2 வேத வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். எங்கிருந்து கூப்பிட்டானா? நெருக்கத்தில் இருந்து, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டார். ஏன் கேட்காம இருக்கிறீங்கப்பா, ஏன் பாராமுகமா இருக்கிறீர் என்று சொல்லி கேட்கல. என் சத்தத்தை நீர் கேட்டீர். கர்த்தருடைய பிள்ளையே, நமக்குள்ள ஒரு திட நம்பிக்கை தேவை. நான் என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அது ஒரு வேளை மரண படுக்கையிலாக இருக்கலாம், வாழ்வாதாரத்தையே இழந்து போன சூழ்நிலையில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் நெருக்கம், வேலையில நெருக்கம், குடும்ப வாழ்க்கையில நெருக்கம், நான் இருக்கிற தெருவில், என் ஊழியத்தில் நெருக்கம், என் பிள்ளைகள் நிமித்தமா நெருக்கம், ஏதோ விதத்தில் நெருக்கத்தில் இருக்கிறேன் இருந்து பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரு, யோனாவுக்கு நெருக்கத்தில் கூப்பிட்ட போது ஒரு மீனை நான் ஆயத்தப்படுத்தி அந்த மீனுக்கு நான் கட்டளை கொடுத்திருந்தேன். நீ யோனாவை விழுங்கணும், ஆனா கரெக்டா கரையில கொண்டு அவனை சேர்க்க வேண்டிய பகுதியில சேர்த்து விட வேண்டும். இதே போலதான் கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நெருக்கம் இல்லாதிருந்த சமயத்துல அல்லது எந்த சூழ்நிலையில நெருக்கப்படுகிறீங்களோ அதுல கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசாலத்தை கொடுத்து நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை நிறுத்தும்படிக்கு தான் அவர் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த யோனாவுக்கு நெருக்கம் வர காரணம் என்ன? நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். யோனாவின் புத்தகம் 1 அதிகாரத்துல 2வது 3வது வசனத்தையும் 9வது 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த யோனாவுக்கு நெருக்கம் வர காரணம் என்ன? ஆண்டவர் யோனாவை அழைத்தார். இவர் ஒரு தீர்க்கதரிசி, சாதாரணமான ஆள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கர்த்தருடைய பிரதிநிதியாய் நின்று சொல்கிறவன் தான் தீர்க்கதரிசி. அவனுடைய நாவல வாயில, தீர்க்கதரிசனுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் தேடுவார்களே. ஆண்டவர் யோனாவை அழைத்தார், மகனே நீ நினிவேக்கு போகணும், அந்த ஜனங்களுடைய பாவம், அக்கிரமம், அவள் செய்த அநியாயங்கள் இந்த பூமியிலிருந்து என்னை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு என் சமூகத்தில் எட்டிட்டு, இனி நான் இரக்கம் செய்ய மாட்டேன், நான் முழு நினிவே பட்டணத்தை அழிக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னால ஒரே ஒரு காரியத்தை உன்னோடு கூட சொல்லட்டும். நீ போய் சொல்லு, இந்த பட்டணம் அழிய போகிறது, மனம் திரும்புங்க, ரிப்பன்ட். 40 நாள் இருக்குது, தவணை இருக்குது, 40 days. கர்த்தருடைய பிள்ளையே, நியாய தீர்ப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. மனுஷனை நியாயம் தீர்த்து விட முடியாது. ஆனா ஆண்டவர் யோனாவுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? யோனாவுக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? யோனாவுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன தெரியுமா? நான் சொல்கிறதை அப்படியே சொல்ல. யோனா கர்த்தரை நன்கு அறிந்து வைத்திருந்தான். அவன் என்ன சொன்னான் பாருங்க, ஆண்டவரே நான் போய் சொல்லுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பேன், அந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்களை நோக்கி கூப்பிடுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அழிவில் இருந்து அவங்கள பாதுகாத்துருவீங்க. அப்ப நான் சொன்ன தீர்க்க தரிசனம் தப்பா போயிடும். எனவே என்னால போக முடியாது என்று சொல்லித்தான். நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கூலி பொருத்தி நினிவேக்கு போகிறதுக்கு பதிலாக தர்ஷீஷுக்கு போனார். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய சமூகத்து நின்று விலகி என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்ட யோனா, தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டிய யோனா, ஆனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி
தர்ஷீஷுக்கு போனாரு. நமக்கு நல்லா தெரியும், கடல் கொந்தளிக்கிறது, அலைகள் மும்முரமாய் சீற்றத்தோடு கூட எழும்பி இருக்குது, கப்பலே உடைந்து போகும் அளவிற்கு. மாலுமி எவ்வளோ பிரயாசப்பட்டார். இருந்த பொருட்கள், தளவாடங்கள் எல்லாவற்றையும் தூக்கி கடலுக்குள்ள எரிந்து பார்க்குறாங்க. சாப்பிடுகிற பொருளை கூட எரிஞ்சிட்டாங்க. கப்பலை லகுவாக்கி எப்படியாவது காப்பாற்றினோம் மாலுமி பிரயாசப்பட்டார். ஒரு ஆப்ஷன் கூட சொல்றாரு, அவரவருடைய தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. ஆனா யோனா நிம்மதியா அடி தட்டில் படுத்திருக்கிறாரு. நான் கர்த்தர் யோனாவுக்காக யோனாவை தூக்கி கடலுக்குள்ள போடுறதுக்கு முன்னால கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதோடு கூட முக்கியம், அந்த மீனுக்கு கட்டளை கொடுத்திருந்தார், மீனே யோனாவை விழுங்கணும், சாப்பிடக்கூடாது, உனக்கு இரையாகிடக்கூடாது, கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நினிவேக்கு அவரை கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். யோனாவிடத்தில் கேட்கிறார் மாலுமி. தவறை ஒத்துக்கொண்டார், தான் செய்த குற்றத்தை ஒத்துக்கொண்டார். நான் தான் தப்புக்கு காரணம், என்ன தூக்கி கடல்ல போடுறேன். கர்த்தருடைய பிள்ளையே, நெருக்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? யோனா தேவ சமூகத்திலிருந்து விலகி போனதுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால. ஒருவேளை உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம், கர்த்தர் எத்தனையோ முறை நம்மோடு கூட பேசி, ஆண்டவர் இயேசு எத்தனையோ முறை நம்மோடு கூட இடைப்பட்டும் நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தை நின்று அப்படியே விலகி போகிறவங்களா இருக்கலாம். நெருக்கம் யோனாவுக்கு வந்த போது யோனாவை தூக்கி கடல்ல போடுறாங்க. நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், மீன் யோனாவை விழுங்குச்சு. ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த மீன் கரெக்டா 3வது நாள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நினிவேக்கு கொண்டு போய் சேர்த்தது. நான் கொஞ்சம் ஆழமாய் சொல்ல வேண்டிய பகுதி இதுதான். நீங்க 2வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, இப்பதான் யோனா கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார் என்ற வார்த்தையின்படி நெருக்கத்தில் இருந்து இப்பொழுது பாதாளத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கூப்பிட்ட சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவர் செய்த 3 காரியம் தெரியுமா? யோனாவின் புத்தகம் 2:6வது வசனத்தை, 8வது வசனத்தை, 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, வேதம் சொல்லுது, என் பிராணனை நீர் அழிவுக்கு தப்புவித்தீர். என் பிராணனை நீ அழிவுக்கு தப்புவித்தீர். இந்த நாட்களில் நாமும் தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவரே என் பிராணனை நீர் அழிவுக்கு தப்புவித்தீர். என சுற்றிலும் எந்த வயது வித்தியாசம், வயது வரம்பு இல்லாமல் பச்சிலம் குழந்தைகள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் இந்த கொடிய தொற்று வாரிக்கொண்டு போகிறது. ஆனால் என் பிராணனை நீர் அழிவுக்கு தப்புவித்திருக்கிறீர். யோனாவுக்கு கர்த்தர் செய்த 2வது காரியம் தெரியுமா? மறு உத்தரவு. 2வது காரியம் தெரியுமா? இப்பதான் ஒன்றை புரிந்து கொண்டார். பொய்யான மாயை சிலர் பற்றி கொண்டு தேவன் கொடுக்கிற கிருபையின் நாட்களை, கிருபையின் காலத்தை, கிருபையின் சந்தர்ப்பத்தை, தருணத்தை போக்கடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நானோவனில் கர்த்தரை துதிப்பேன். நம்பர் 2, நான் கர்த்தரை துதிப்பேன். நான் சாவாமல் பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை என்பதை அறிந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். நம்பர் 3, 3வது, நெருக்கத்தில் கூப்பிட்ட யோனாவுக்கு கர்த்தர் கொடுத்த மறு உத்தரவு 3வது என்ன தெரியுமா? ஒன்றை அறிந்து கொண்டார், ரட்சிப்பு என் பலத்தில் அல்ல, கர்த்தருடையது. ரட்சகர் என்னை மீட்டுக் கொண்டார், சேர்க்க வேண்டிய பகுதியில் என்னை சேர்த்து விட்டார். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுவேன். யோனாவை 3வது நாள் கரையில கொண்டு போய் கக்கிட்டு நினிவேக்கு வந்த யோனா தைரியமா எழுந்து போய் பிரயாணப்பட்டு சொல்றான், பட்டணம் அழிய போகிறது, மனம் திரும்புங்கள்.
3வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா சின்ன குட்டி புத்தகம் தான். 3வது அதிகாரத்தை 4வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ராஜாவில் இருந்து சாதாரண பச்சிளம் குழந்தைகள் மிருகம் வரைக்கும் புசிக்காமலும் குடிக்காமலும் உபவாசித்து தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்படிக்கு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தர் அவருடைய கூக்குரலை கேட்டார், நெருக்கத்தை பார்த்தார். அவர்களை அழிவிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக 1,20,000 ஜனங்களை அந்த கொடிய அழிவிலிருந்து மரண விளிம்பிலிருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை விடுதலையாக்கினார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில் ஏன் நெருக்கம்? ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரியமா இருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போன காரியமா இருக்கலாம். இனி சொல்லுவோம், யோனாவை போல, ஆண்டவரே தப்புக்கு காரணம் நான் தான், இந்த நெருக்கத்துக்கு காரணம் நான் தான், இந்த குடும்பத்தில் வர நெருக்கத்துக்கு காரணம் நான் தான், ஏன் கீழ்ப்படியாம தான், என் நிர்விசாரம் தான், என் தவறான போக்கு தான், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்களுக்காக கர்த்தர் ஒரு நன்மையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் ஒரு மேன்மையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு பலருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நேற்று தினத்தில் செய்தியிலும் டெய்லி வாசிக்கிற நியூஸ் ஹட்லையும் ஒரு செய்தியை நான் பார்த்தேன், வாசித்தேன். அமெரிக்க தேசத்துல மீன் பிடிக்கிற தொழிலை செய்து வந்த ஒரு மனிதன், வழக்கமா அவர் ஆழ்கடலை போய் மீன் பிடிக்கிறவர், லாப்ஸ்டர் என்கிற அந்த மீனை அவர் பிடிப்பது வழக்கம். வழக்கமாய் போகிற பகுதி, வழக்கமாய் செய்கிற பணி. இவர் போய் மீன் பிடிப்பதற்காக ஆழ கடலுக்குள்ள போனாரு. அவர் சொல்லுகிறார், திடீரென்று கண் இமைக்கிற நிமிஷத்தில் ஏதோ ஒன்று தன்னை வாரிக்கொண்டு போகிறது என்பதை மாத்திரம் அறிந்தார். அவ்வளவுதான். சில வினாடிகளில் அப்படியே உறைந்து போனார். எல்லா பக்கத்திலும் இருள். அவர் நினைத்தாரோ, கொடிய மீன் வயிற்றுக்குள்ள நாம சிக்கி போனோம், இனி அவ்வளவுதான், பிழைக்கவே முடியாது என்று. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? நடந்த சம்பவத்தை உங்களோடு பேசிட்டு இருக்கிறேன். நேற்றைக்கு நடந்தது. என்ன ஆச்சரியம்னா, பயங்கரமான மீன் அவரை விழுங்கினது. திமிங்கலம் விழுங்கிச்சு. ஒரு சின்ன சேதம் கூட இல்லாம, அதுல எடுத்து பிழையானது என்னன்னு எனக்கு தெரியாது, 20 to 30 செகண்டுக்குள்ளதாக அவர் கடற்பரப்பில் இருந்து மேலே வந்தாரு. அந்த மீன் அப்படியே அவரை கக்கிட்டு, ஏன் விழுங்குச்சுது, ஏன் என்ன தப்பு வச்சதுலாம் அவருக்கு தெரியாது. அவர் சொன்னார், எனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள் உண்டு, இனி அவங்கள பார்க்க முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு தான் நினைச்சேன். ஆனா சில வினாடிகளில் கடல் தண்ணீரின் மேற்பரப்பில் வந்த மயங்கின நிலையில் இருக்கும் அந்த தள்ளாடுகிற சூழ்நிலையில மீன் பிடித்துக் கொண்ட மீனவர்களினுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் என்னை பாதுகாத்து பத்திரமாய் கரையில் கொண்டு வந்து சேர்த்து செய்ய வேண்டிய முதலுதவி சிகிச்சை எல்லாம், ஃபர்ஸ்ட் எய்டு சிகிச்சை எல்லாம் செய்து நான் பிழைத்துக் கொண்டேன். நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். கர்த்தர் தான் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மீனின் வயிற்றுக்குள்ள யோனா இருந்து கூப்பிட்டது உண்மைன்னா, நேற்றைய சம்பவம் உண்மை என்பதை விளங்க பண்ணுகிறது. என் வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறி போவது இல்லை. ஏதோ ஒரு பகுதியில கடல் அலைய போல அல்லது கொந்தளிக்கிற காற்றை போல சீற்றத்தோடு கூட நீங்கள் நெருக்கத்துக்குள்ள இருக்கலாம். இனி சொல்லுங்க, ஆண்டவரே என் நெருக்கத்துல உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் என் சத்தத்தை கட்டாயம் கேட்டு என் விசாலத்தில் கொண்டு நிறுத்துவீர். சங்கீத புத்தகம் 22:24 சொல்கிறது, உபத்திரவப்படுவர்களுடைய உபத்திரவத்தை
அற்பமா எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார், தமது முகத்தை மறைக்க மாட்டார். அவள் கூப்பிடுதலை மறக்கவே மாட்டார். கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் இறங்குகிற ஒரு நல்ல தெய்வம். இந்த பழைய பாடலை கூட சேர்ந்து பாடுவீங்களா? நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தான் என்னை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை